மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான 2 செய்திகள் குறித்து பார்க்கலாம். முதல் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீசார் பழி தீர்க்க ஆரம்பித்தா அதனுடைய கொடூரம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சான்றுதானது. மொத்த குடும்பத்தையும் கைது செய்து போலியாக திட்டமிட்டு ஐஸ் போதைப் பொருளை உள்ள வச்சு சிறைக்கு அனுப்பி வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட சங்கதி இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவத்த பிரதேசத்துல ஒரு மரக்கரை வியாபாரியாக இருக்கின்ற ஒருவர், இவரையும் இவருடைய மனைவி, இவருடைய மூத்த மகன், இவருடைய 16 வயது மதிக்கத்தக்க இளைய மகன் இந்த வருடம் ஓலவல் பரீட்சைக்கு தோற்று இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி 4 பேரையும் கடந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி கைது செய்து கடவத்த போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி ஐஸ் போதைப் பொருளை உள்ள வச்சு இவங்களை சிறைக்கு அனுப்பி இவர்களுக்கு எதிரான வழக்கையும் தொடுத்திருந்த சம்பவம் பதிவாக இருக்கு. இந்த குறித்த சம்பவத்தினால இப்போது மிகப்பெரிய மன உளைச்சலுக்கும் அவமானத்துக்கும் வெளிவர முடியாத அளவு மிகப்பெரிய ஒரு அவமானத்துக்குள்ளானதாகவும் அந்த குடும்பம் அங்கலாய்க்கிற செய்தி பார்க்க கிடைத்தது. குறித்த தந்தை என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐஸ் போதைப் பொருளை கண்ணால் கூட நாங்க கண்டதில்லை, போலீஸ் நிலையத்துக்கு தகராறு என்று சொல்லி கூட வாயில கூட நாங்க மிரிச்சதில்லை, வழக்கு நீதிமன்றம் போனதில்லை. இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, போதைப் பொருள் வைத்திருந்தோம், ஐஸ் போதைப் பொருள் வைத்திருந்தோம் என்ற குற்றச்சாட்டுல முழு குடும்பத்தையும் உள்ள வச்சாங்க. 4 மாதங்கள் உள்ள இருந்தோம். இப்போது தொழில் செய்வதற்கு கூட வெளிவர முடியாத அளவு அவமானம். அது மட்டுமல்ல, தொழில் செய்வதற்கு கூட பணம் இல்லாத சூழ்நிலை, வழக்கு அனைத்தையும் இழந்தாச்சு, வெளியே வர முடியாத மிகப்பெரிய ஒரு அவமானம் அப்படின்னு சொன்னதோட இது குறித்து அவருடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறையிலிருந்து வெளியே 1 மாத காலம் நான் வெளியில வரல, எங்கேயுமே போக முடியல, ஊருக்குள்ள தலை காட்ட முடியல, மிகப்பெரிய அவமானத்தோடு வாழ ஆரம்பிச்சோம். எனது மூத்த மகனுக்கு எதிராக 2 வழக்குகளும், எனக்கு எதிராக 1 வழக்கும், எனது கணவருக்கு எதிராக 1 வழக்கும், எனது இளைய மகனுக்கு 1 வழக்கும் என்று பதிவு செஞ்சிருந்தாங்க. 4 மாதங்கள் சிறையில் இழந்தோம், அனைத்தையும் இழந்தோம், மானத்தை இழந்தோம், தொழிலை இழந்தோம், அனைத்தையும் இழந்தாச்சு அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாம, எனது குழந்தைகள் இப்போது பாடசாலைக்கு போறாங்க. இல்ல, வீட்டுல இருந்த பெண் குழந்தை கூட நாங்க வரும் வரைக்கும் அவ பாடசாலைக்கு போகல, இப்போதும் அவ பாடசாலைக்கு போறதுக்கு மறுத்து வருகிறா அப்படின்னு சொல்லி இருந்தா. 16 வயது மாணவன் என்ன சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதை அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியாது, ஆனா கைது செஞ்சாங்க, சிறையில வச்சாங்க, 4 மாதங்கள் உள்ள இருந்தோம், வழக்குன்னு சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாரை சந்திக்க முடியல, உறவுகளை சந்திக்க முடியல, விளையாட போறதில்ல, பாடசாலைக்கு போறதில்ல, போக முடியாது அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதங்கத்தை சொல்லி இருந்ததை பார்க்க முடிந்தது. எதற்காக இந்த பழி தீர்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கைதுக்கு முதல் இவருடைய மூத்த மகனை போலீசார் கைது செய்வதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. இந்த கைதின் போது வாய் தர்க்கம் ஏற்பட்டிருக்கு, வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு. இதற்காக பழிவாங்கத்தான் கைது செய்வதற்கு நீ ஒத்துழைக்க இல்லையா, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உள்ள வைக்கிறோம், கூடவே ஐஸ் போதைப் பொருளை வைக்கிறோம், கூடவே சிறைக்கு போங்க, அங்க களி தின்னுங்க, வழக்கு அலைங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த அதிகாரி இந்த ஒரு கைங்கரியத்தை செய்ததான குற்றச்சாட்டையும் இந்த பெற்றோர் முன்வைக்கிறத பார்க்க முடிந்தது. மேல் மாகாண வடக்கு பிராந்தியத்துக்கு சொந்தமான இந்த பிராந்தியத்துக்கு பொறுப்பான டிஐஜி அவங்களுக்கு ஒரு புகார் அளிச்சிருக்கிறாங்க. இப்படி கைது செஞ்சாங்க, பழிவாங்கிறதுக்கு போதைப் பொருளை வச்சாங்க, வழக்கு அப்படின்னு சொல்லி பாரியரோட பாதிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுடைய கல்வி போச்சு, தொழில் போச்சு அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த டிஐஜி அவங்க விசாரணையை மேற்கொண்டதுல முழுக்க முழுக்க இது திட்டமிடப்பட்டு பழிவாங்கலுக்காக செய்யப்பட்ட கைது, இது போலியான வழக்கு அப்படின்னு சொல்லி விசாரணையில கண்டுபிடிச்ச விஷயங்களை அறிக்கையாக போலீஸ் அதிபருக்கு அனுப்பி இருக்கிறாரு. போலீஸ் அதிபர் இது குறித்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் செய்யுமாறு வச்சிருந்தாராம். ஆனா இதுவரைக்கும் இவர்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல அப்படின்னு ஒரு விஷயம் தான் இப்போது அவங்க ஊடகங்களுக்கு சொல்லுகிற விஷயம். என்னை பாதிக்கப்பட்ட எங்களுக்கு தீர்வு வேணும், பாதிக்கப்பட்ட எங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் கேட்டிருந்தாங்க. இதுவரைக்கும் அவங்க தொழில தான் இருக்கிறாங்க, சேவையில் இருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய அநியாயத்தை செஞ்சவங்க தொடர்ந்தும் பயணிக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட எங்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கல அப்படின்னு ஒரு விமர்சனத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு மனிதனுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட முதலாவது எடுக்கிற முடிவு போலீஸ் நிலையத்துக்கு போயிடலாம், புகார் அளிச்சிடலாம், நீதிமன்றத்துக்கு போயிடலாம், அங்க நியாயத்தை பெற்றுடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டிய இடத்துல இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, செய்யாத குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கிறது, மக்கள் வரி பணத்துல சம்பளம் பெற மக்களுக்கான சேவை செய்ய வேண்டியவங்க செய்யற காரியங்களை பார்க்கின்ற பொழுதோ இங்கு சட்டம் ஒழுங்கு எங்கதான் இருக்கு அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை இந்த குடும்பம்
அவமானத்தால ஒட்டுமொத்த குடும்பம் தற்கொலை செய்திருந்தால் இதுக்கு யார் பொறுப்பு சொல்லுவாங்க? தற்கொலைக்கு ஏதாவது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அதையும் எழுதி சோழிய முடிச்சிருப்பாங்க. அவமானத்தால இப்போது சந்தியில நிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. கடந்த காலம் போலீஸ் அதிபர் சொல்லி இருந்தாரு, பொய்யான வழக்குகள் போடுறது இருந்து போலீசார் தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு விஷயம். அப்படியாக இருந்தா காலகாலம் அப்படி ஒரு விஷயம் நடக்கிறது தெரிய வருது. ஒரு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவங்க மாறிட்டாங்க அப்படின்றதுக்காக முழு நாடு மாறிடுமான்னு கேட்டா மாறாது. தனி மனித மாற்றங்கள் தான் சமூகத்துடைய மாற்றம், நாட்டினுடைய மாற்றம். ஒவ்வொரு பிரஜையும் இதை சுற்றியோட செயலாற்றுகின்றவர்களாக மாறாத வரல இங்க ஊழலையோ அடாவடித்தனங்களையோ போதையையோ ஆயுத கலாச்சாரத்தையோ அதிகாரத்தில் இருந்து பழிவாங்குகின்ற இந்த அவலங்களையோ மாற்ற முடியாது என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை. பொறுத்தது பார்க்கலாம், இவைகள் மாறுதா இல்ல மாறாமலே இருக்குதா அப்படின்ற ஒரு விஷயம். எனவே இது குறித்து அரசும் இதுக்கு பொறுப்பான அமைச்சும் இதுக்கு பொறுப்பான திணைக்களங்களும் கூடிய கவனம் செலுத்தி இந்த ஒரு விஷயத்துல இந்த குடும்பத்துக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கட்டும் என்ற விதயமான ஒரு வேண்டுதலோட அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். பிரதமர் ஹரிணி அமரசூரிய பதவி விலகணும் அல்லது பதவி விலக்கணும் என்ற ஒரு விஷயத்துல நம்பிக்கையில பிரதமரை கொண்டு வந்து எப்படியாவது ஹரிணி அமரசூரிய அவங்கள அந்த பதவியிலிருந்து விலக்கிடணும் அப்படின்னு ஒரு விஷயத்துல முன்முறமாக ஈடுபட்டு வராங்க. அது எதிர்கட்சியான சஜபே இவர்களோட இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொட்டு கட்சி இணைஞ்சிருக்கிறாங்க, அதே போல ஐக்கிய தேச கட்சி இணைஞ்சிருக்கிறாங்க, அதே போல சர்வஜன பலய கட்சியும் இணைஞ்சிருக்கிறாங்க. 6ஆம் ஆண்டு புத்தகத்துல சர்ச்சைக்குரிய வெப்சைட் உள்வாங்கப்பட்டதுனால அதை பொறுப்பேற்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய உடனடியாக பதவி விலகணும் அப்படின்னு ஒரு விஷயம் தான் இவங்களால முன்வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனமும் ஒரு கோரிக்கையும். இப்ப நாட்டுல இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவங்க பதவி விலகணும் அப்படின்றதுதான் நாட்டுடைய ஒரு தேசிய பிரச்சனையாக எதிர்கட்சியினர் பார்க்கின்றாங்க. இது குறித்து சம்பிக்க ரணவக்க அழகான காட்டசாட்டமான விமர்சனத்தை முன் வச்சாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்சியை பிடிக்கிறதுக்கு 3ஆம் தரப்பு அரசியலை கீழ்த்தரமாக செய்யறதுல ராஜபக்சர்கள் வல்லவர்கள் என்பது உலகறியும். அரச நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்கு செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி, திட்டமிட்ட ஒரு சதி. இது தெரிந்தும் எதிர்கட்சியினர் ராஜபக்சர்களுடைய 3ஆம் தரப்பு அரசியலை செய்ய நினைக்கிறது ஒரு கீழ்த்தரமான அரசியல் அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாம, எதிர்கட்சி தலைவர் இதுக்கு சோரம் போனது அவருடைய பதவிக்கு பொருத்தமற்றது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவங்களுக்கு எதிராக எஸ்ஜேபி கொண்டு வருகின்ற இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு தமிழரசு கட்சி உறுதுணையாக இருக்காது, இதற்கான ஆதரவை வழங்காது என்ற ஒரு விஷயத்த ஆணித்தரமாக தைரியமாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவங்க சொல்லி இருந்தாங்க. சரத் பொன்சேகா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடக்கிற சிறு சிறு தவறுக்கெல்லாம் பதவி விலகணும் அப்படின்னு இருந்திருந்தா ராஜபக்சர்கள் ஒரு நாள் கூட ஆட்சியில் இருந்திருக்க முடியாது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு, ஒரு கருத்துல சொல்லி இருந்தாரு. வாயால வடை சுடுறவரு, வங்காளம் போறவரு விமல் வீரவன்ச என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெப்சைட் குறித்து பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவங்க பதவி விலக இல்லைன்னா இன்றைய தினத்திலிருந்து சத்தியாகிரக போராட்டத்தை நான் ஆரம்பிக்க போறேன், கல்வி அமைச்சுக்கு முன்னால பொறுப்புள்ள பெற்றோர்கள் இந்த சத்தியாகிரக போராட்டத்துல கலந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு அறைகூவலை விட்டு இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனாதிபதியும் பிரதமரும் சிங்கள தேசத்துக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்றாங்க இல்ல, அதனுடைய தர்மங்களை மதிக்கிறாங்க இல்ல, அதனால பதவி விலகிட்டா நிச்சயமாக எமது தரப்புல சிங்கள தேசத்தினுடைய கொள்கைகளை முன்னிறுத்தி ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க, அனுபவம் உள்ளவங்க இருக்கிறாங்க, அதற்கான ஏற்பாடை நாங்க செய்வோம், நீங்க பதவி விலகுங்க அப்படின்னு சொன்னவரு இப்போ என்ன பண்ணிருக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எங்க போன ஒரு விஷயத்த தூக்கி பிடிச்சு சத்தியாகிரக போராட்டத்தை கல்வி அமைச்சுக்கு முன்னால நடத்த போவதாக சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு பின்னால 4 வழக்குகள் ஓடிக்கொண்டிருக்கு. அதுல ஒன்று மனைவிக்குரிய வழக்கு. அப்படியாக இருந்தா இந்த தவறெல்லாம் நீங்க செஞ்சிருக்கிறீங்க உங்களோட ஆட்சி காலங்கள்ல, அப்படியாக இருந்தா ஏன் நீங்க பதவி விலகல? தனது அமைச்சில் இருந்து பொது சொத்துக்களை முறைகேடாக பாவிச்சார் என்பதற்கான வழக்கு ஓடிக்கொண்டிருக்குது. இந்த வெப்சைட் வந்தது என்பது பாரிய குற்றம். ஆனால் யார் செய்தார் என்பது தெரியாமல் இப்போது அவர் பதவி விலக சொல்வது என்பது ஆரோக்கியமற்ற ஒரு விடயம். என்னதான் இருந்தாலும் அரசு தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதமரை பதவி விலக்குவதற்கான எந்த தேவையும் சூழ்நிலையும் அரசுக்கு கிடையாது, அவர் அந்த பதவியில் பயணிப்பார் அப்படின்னு ஒரு விஷயத்த இப்போது அரசு தரப்புல சொல்லப்பட்டிருக்குது. எனவே எதிர்கட்சியினருக்கு தேவைப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது ஒரு நெருக்கடியை உண்டாக்கணும், எப்படியாவது ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிடணும், மீண்டும் ஆட்சியை கைப்பற்றணும். காரணம் என்னன்னா மக்கள் நலனுக்கு கிடையாது, இவர்களுக்கு எதிரான வழக்குகள்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சு கொள்ளணும், எப்படியாவது ஆட்சியை பிடிச்சுக்கொள்ளணும், அதிகாரம் இல்லைன்னா சாவுதான் அப்படின்ற இடத்துல இருக்கிறதுனால தூக்கம் கூட போறதில்லை, எப்படி அரசு வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்றதுதான் 24 மணி நேரமும் இவங்களுடைய சிந்தனையா இருக்கிறது தெரிய வருது. என்னதான் இருந்தாலும் இது குறித்து சரியான புரிதலோட மக்கள் இருப்பதனால
அரசியல்வாதிகள் புரிந்துணர்வோடும் மக்களுடைய நலனுக்காக பயணிக்கின்றவர்களாக இருக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.